திருமணமான தம்பதிகள் அந்த தாம்பத்தியத்துக்கு உள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே சண்டை வந்துடும். அது வரலையும் நல்லா இருப்பாங்க, நல்ல வேலை பார்ப்பாங்க, கலகலப்பாக பேசுவாங்க, குழந்தைகளை கொண்டு ஸ்கூலில் விடுவாங்க, குடும்பம் சிறப்பாக நடக்கும். இந்த இரவு நேரத்தில் தாம்பத்தியம் வச்சுக்கிறதுக்காக அந்த ரூமுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா 2 பேருக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதம் வரும். தாம்பத்தியமே நடக்காது, அந்த சண்டையில் முடியும். கடைசியில் தாம்பத்தியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சண்டையில் முடிஞ்சிடும், தாம்பத்தியம் சிறப்பாக நடக்காது. இது நிறைய குறைகளாக நிறைய பேர் சொல்கிறாங்க. அது என்ன காரணம்னா, சுக்கிரத்தாரை சரியாக வேலை செய்யலை. அந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு அவங்க உள்ளே போய் அந்த இவர்களுடைய தாம்பத்தியத்தை ஆரம்பிக்கின்ற ஹோரை சரியாக இருந்தால் தான் தொடர்ந்து இவர்களால் தாம்பத்தியம் வச்சுக்க முடியும். அதில் ஏதாவது சிக்கல் இருந்ததுன்னா தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் வரும். இதற்காக சில சிறப்பான பரிகாரங்கள் இருக்குது. ஏன்னா கணவன் மனைவிங்கிறவங்க கடைசி வரலையும் வாழ வேண்டியது. குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தால் தான் அந்த குடும்பம் நல்லா சிறப்பாக இருக்கும். கணவன் சம்பாரிச்சிட்டு வருவார், வீட்டில் மனைவி சமைச்சு அந்த குடும்பத்தை வழி நடத்துக்குவாங்க. அப்படித்தான் காலங்காலமாக இருக்குது. அப்போது அவர்கள் இரவு நேரத்தில் தாம்பத்தியம் வச்சு சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த குடும்பம் அடுத்த நாள் காலையில் கணவன் மனைவி முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு திருப்தி இருக்கும், ஒரு ஆறுதல் இருக்கும். ஆனால் நிறைய இடங்களில் இந்த தாம்பத்தியம் நடக்கிறது இல்லை. அதுக்கு இந்த சில கிரகத்தினுடைய சுக்கிரனுடைய மிகப்பெரிய பாதிப்பு. சுக்கிரன் கெட்டு போயிருந்தாலோ, கெட்ட கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலோ, அது அந்த வலு இல்லாமல் வலு இழந்து இருந்து தீய கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் இது போன்று அந்த மனைவியை போய் தொட்ட உடனே அந்த அம்மா கோபம் வந்துடும், 2 பேருக்குள்ளே சண்டை வந்துடும். ஆனால் இது முடிவு என்ன? இதை இப்படியே விட்டுற முடியுமா? கண்டிப்பாக கூடாது. அதற்குரிய சிறந்த பரிகாரங்கள் இருக்குது. அதை செய்து அந்த கணவன் மனைவி சந்தோஷமாக காலம் கூட வாழணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அதுங்களுக்கு கல்யாணம் பண்ணணும். ஏன்னா ரொம்ப தூரம் பயணம் செய்ய வேண்டியது, வாழ்க்கை பயணம் ரொம்ப தூரம் இருக்குது. இந்த இளம் வயதில் இந்த தாம்பத்தியத்திலே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அந்த காலம் வரை இவர்களால் பயணிக்க முடியாது. அதனால தான் நிறைய பேர் துண்டிச்சு பிரிஞ்சு வந்துடுறாங்க. அது என்ன காரணம்? அவர்களுடைய ஜாதகத்துக்குள்ளே அந்த சூட்சமங்கள் இருக்குது. அந்த பெண்ணினுடைய ஜாதகத்திலும் அந்த ஆணுடைய ஜாதகத்திலும் அதை துருவி நல்லா பார்த்தோம்னா அங்கே சில சிக்கல்கள் இருக்கும். அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அவர்கள் 100 வருஷம் சந்தோஷமாக நல்ல தாம்பத்தியம் வச்சுக்குவாங்க, குழந்தை குட்டிகள் இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அதை நாம் சரி பார்க்க வேண்டும். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.